இந்த காலனிங்கிற வார்த்தை தான் இந்த ஜாதியை வந்து தூக்கி பிடிச்சிருக்கு. இன்னைக்கு காலனிங்கிற வார்த்தையை தூக்கிட்டோம்னா இன்னையில இருந்து, நேற்று தூக்கிட்டாங்கன்னா இன்னையில இருந்து ஜாதி தமிழ்நாட்டில் இல்லாம போயிடுச்சா? இதுவா நீங்க ஜாதி ஒழிப்புக்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கை? இந்த அளவுக்கு அமைச்சர்கள் எல்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் போலீஸ் துறையை வச்சிருக்கிறது தான் அதுக்கு காரணம். அந்த அளவுக்கு அமைதியா இருக்காங்க அப்படிங்கிற. அப்ப இந்த கள்ளச்சாராயம் நாட்டுல காய்ச்சி 90 பேர் உயிரிழக்கிறது வந்து சட்டம் ஒழுங்கு வந்து சூப்பரா இருக்கு. போலீசார் வந்து அவங்களுடைய கடமை ரொம்ப சிறப்பா ஆட்டிருக்காங்கன்னு நம்ம பாராட்டு கொடுக்கலாமா அதுக்கு? அப்ப வடிவேல் தான் ஒரு படத்துல சொல்லுவாரு, பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக் அப்படின்பாரு. எடப்பாடியார் கொண்டு வந்த 7.5% உள்ளொதுக்கீடுனால அது ஏழை மாணவர்களுக்கு, அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு ஒரு தேவதையா மாறுச்சு. தனித்தொகுதி பொது தொகுதியா மாறினால அவரை திருப்பி தனித்தொகுதிக்கு அனுப்பிச்சதுக்கும், பொன்முடி அவர்கள் ஸ்டேஜில் இருக்கிற அந்த அம்மாவை பார்த்து நீ எஸ்சி தானே கேட்டதுக்கும் இந்த 2 செயலுக்கும் ஏதாவது வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா? இதுதான் உங்களுடைய சமூக நீதியா?